நான் உமா நாச்சியார் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீதி லீடர்ஸ் அமைப்பை பற்றி சொல்லணும்னா, கிட்டத்தட்ட அவர் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை சார் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு பொதுமக்கள் வந்து மிக நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஃபாஸ்ட்டில் அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபியில் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ், சோசியலாக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக வந்து இந்த தமிழகத்தில் அவர் செய்த ஆக்டிவிட்டிஸ், செயல்கள் எல்லாமே வந்து தமிழகத்து மக்கள் மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு தேதியில் 20 லட்சம் பக்கத்தில் வந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் மேலே ஏன் இவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குன்னா, படித்தவர்னா இருக்கிறதுல முதன்மையான சர்வீஸில் இருக்கிறவர், ஐபிஎஸ்ஸாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் உலகத்தில் இருக்கிற, அதாவது இன்டர்நேஷ்னல் அரசியலை வந்து படிச்சுட்டு வந்திருக்காரு. நேஷனல் லெவலில் இருக்கிற அரசியல் பேசுகிறாரு, மாநில அரசியல் பேசுகிறாரு. ஒவ்வொரு இயக்கமும் எப்படி செயல்படணுன்றதை மிக தெளிவாக வந்து பிளான் பண்ணி அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து அவருடைய ஆக்டிவிட்டீஸை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறனால இந்த பொதுமக்கள் வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் வந்து நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 6 மாசத்துக்கு ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இப்படி சொல்லி எல்லா மாதங்களுக்கும் ஒவ்வொரு பொது சேவையை ஏற்படுத்தியிருக்காரு. வணக்கம்ங்க. நான் WTL ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னோட பசங்களுடைய ஃப்யூச்சர் வந்து அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற ரீசன்னால தான். இன்றைக்கி பெசன்ட் நகர் கிளீனிங் பீச்சிங்க்கு நான் என் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு குழந்தை 7 இயர்ஸ் அண்ட் இன்னொரு குழந்தை 9 இயர்ஸ். ஸோ அவங்க 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, கிளென்லினஸோ இல்லை நம்ம சொசைட்டிக்கு நம்மளோட டியூட்டி இருக்குங்கிறது நம்ம சொல்லிக் கொடுத்து வர்றதை விட அவங்க தானாக இதுலலாம் இன்வால்வ் ஆனாங்கன்னா தானாக லேர்ன் பண்ணுவாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஐ விஷ் WTL டீம் ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் இதை பார்க்குற மக்களுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நீங்கள் யாரை இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதோடு நின்றுடாமல் இன்னும் சுற்றி நம்மளை சுற்றி யார் உண்மையாக மக்களுக்கு உழைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்காக உழைக்கிறவங்க அவங்க போடுற உழைப்புக்கு ஒரு வர்த் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப வெல் டிசர்விங்காக இதுக்கு மேலே பேசுறதுக்கு இருக்கிறதுன்னு நான் பார்த்தா தீப்தி. எனக்கு தெரிஞ்சு நான் அவங்களோட ஒரு 2 வீக்ஸாக தான் இருக்கேன். பட் எவ்ரிடே எவ்ரி மினிட் எப்படி அவங்களால இவ்வளோ யோசிக்க முடியுது மக்களை பற்றி, இல்லை என்ன பண்ண முடியுங்கிறத பற்றின்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலே அவங்க பேசணும்னு ஆசை.
பொது சேவையை ஏற்படுத்தணும்னா ஒரு சுற்றுப்புற சூழலை சுத்தமா வைக்கணும். இந்த சுத்தப்படுத்துறது வந்து கவர்மெண்ட் தான் செய்யணுமா அப்படின்னா கிடையாது. நீங்களும் பொதுமக்களும் இதுக்கு பொறுப்பா இருந்து அதை வந்து நீங்க செயல்படுத்தணும். அவங்களும் செய்யணும், நீங்களும் அதை பொறுப்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த வரப்போற செப்டம்பர் மாதத்துல வந்து பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான இயக்க விழிப்புணர்வு தொடர்பு வந்து அது வந்து நடக்க போகுது. இப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்த ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்டர்நேஷனல் லெவல் அவர் படித்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பல நாடுகள்ல எப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்படுதுன்னு சொல்லி நிறைய தெரிஞ்சிருக்காரு. அதுல ஒரு சில விஷயங்களை கேதர் பண்ணி இந்த நடைமுறைப்படுத்தணும்னா சரியா இருக்கும், தமிழ்நாட்டுல இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு அரசியல் கட்சியா மாறும் இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 பைசா யார்ட்டையுமே நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வாங்கக்கூடாது. யாருக்கும் 5 பைசா கொடுக்கவும் தேவையில்லை. பொதுமக்கள் நீங்க இது 2 தான். நீங்க மக்களோட இருங்க. எப்பயுமே இந்த இயக்கத்துல இருக்கிற மெம்பர்ஸ் இனி ஃபியூச்சர்ல சோசியல் ரீதியா வரணும்னு ஆசைப்படுறவங்க இவங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யுங்க, மக்களோட மக்களா இருங்க, அவங்களுக்கு தேவையானது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. முக்கியமா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தேடி தேடி சுத்தமான வலிமையான ஒரு கேண்டிடேட்டை தான் நான் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு எம்எல்ஏவாவோ ஒரு கார்பரேஷன்ல ஒரு வார்டு மெம்பராவோ நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதியை நிச்சயமா அவர் செய்வாரு. ஒரு ஃபேர் எனஃப் பொலிட்டிக்கல் லீடரா எல்லாத்தையுமே உருவாக்க அவர் முயற்சி செய்யறாரு. அவர் தலைமையில கீழே வந்து இங்க நிறைய வந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பின்னாடி வந்து அதுல சில பேர் வந்து அரசியல்ல உருவாகணும்னு நினைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம் அறமும் ஒழுக்கமும் சார்ந்த மாற்றமாக இருக்கணும். அந்த அறமும் ஒழுக்கமும் சார்ந்த அரசியலை தான் அவர் எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக மிக சிறந்த தலைவர்களை ஒரு முன்னோடியாக எடுத்து வச்சிருக்காரு. எல்லோருக்குமே காலை வணக்கம். தீப்தி, நான் வந்து சோழிங்கநல்லூர்ல இருந்து வரேன். இன்னைக்கு இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழல் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பெசன்ட் நகர் கிளீனிங் ப்ராசஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். நல்ல ஒரு மக்கள் கிட்ட நல்ல ஒரு விழிப்புணர்வு போயிருக்கு. அண்ணாமலை அண்ணா அவர்களுடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு போகணும், அவங்களுக்கு தெரியும் சொசைட்டினா என்ன, வரக்கூடிய ஜென்சிங்களுக்கு கொஞ்சமாச்சு சொசைட்டி மேல அக்கறை இருக்கணும்ன்றது தான் இந்த ஹோல் கான்செப்டோடைய தாட்டே. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலியில் இருக்கிற அவங்கவுங்களுடைய குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுங்க, அவங்களுக்கும் சொசைட்டி மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிற மாதிரி காட்டுங்க. அண்ணாமலை அண்ணனுடைய வே ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு சிறந்த தலைவர் என்ன ஆங்கிள் இருக்கணுமோ அந்த ஆங்கிள் 110% சொல்லுவேன், பர்ஃபெக்டா இருக்காரு. அதனால சப்போர்ட் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாறுவோம், சொசைட்டியை சீக்கிரமா மாற்றுவோம். அடுத்து என்னோட சிஸ்டர் கிட்ட கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. இது இது எப்படின்னே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எனக்கு நியர்பை யார் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம்.
இந்த இயக்கத்தை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய தேவைப்படும். ஆனால் நான் சுருக்கமாக சொல்லணும்னா அறம் ஒழுக்கம் இது 2 தான். ஊழல் இல்லாத, சாதி மதம் பேதமற்ற, சமத்துவமான, அனைவருக்கும் சமமான ஒரு பங்கெடுப்பை இந்த சமுதாய தலைவர்கள் இந்த மக்களுக்கு அளிக்கணும்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயக்கத்தை பற்றி இதுதான் சொல்கிறேன். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சம்பந்தமா வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். தமிழகம் ஃபுல்லா இது நடந்துகிட்டு இருக்கு. இங்க பெசன்ட் நகர்ல வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நமது மூத்த வழக்கறிஞர் இங்கே அடையாரை சேர்ந்த திருமதி நளினிஸ்ரீ அவர்களால் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 200க்கும் மேற்பட்ட ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 60-70 பேர் இன்னைக்கு வந்து கடற்கரையோரமாக கிளீனிங் ப்ராசஸில் வந்து நம்ம ஈடுபட்டிருந்தோம். ஸோ மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடப்பட்டது. இங்கே இருக்கிறவங்க இந்த நிகழ்வோட ஒரு சாராம்சம் என்னன்னா, நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, எங்களை சார்ந்தவங்க, இந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிகழ்வை பார்க்கும்போது அவங்க மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மளுடைய வீடு, நம்மளுடைய தெரு, நம்மளுடைய சுற்றம் எல்லாமே கிளீனா இருந்தா நம்மளுக்கு தானே நல்லதுன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதை தான் நாங்க பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம். சென்னை மட்டும் இல்லை, பெசன்ட் நகரில் இருக்கவங்க மட்டும் அடையாறு பக்கம் இல்லை, எல்லா சைட்லேருந்தும் திருவான்மியூர் மட்டும் இல்லை, வந்தவாசி, தூத்துக்குடி, திருச்சி, விருதுநகர், இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கேருந்து கொளத்தூர், சென்னையிலேருந்து, அந்த இதுலேருந்து நிறைய பேர் எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஆன்லைனில் இது வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோள். திரு அண்ணாமலை அவர்களுடைய வேண்டுகோளை வந்து ஏற்கிறாங்க. அதாவது வந்து அவர் உண்மை செய்ய சொல்ல, படோடோபம் வேண்டாம், மக்களோட இருங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. அதனுடைய இதுவாக இன்றைக்கி பாட்டி அம்மா, நம்ம என்னுடைய பாட்டி, அவங்க கிராணி, அவங்க வந்து இப்போ வந்திருக்காங்கனாக்கா இது எவ்வளோ பேசு. சின்ன குழந்தைங்க அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் இதாவது ஏஜ் இம்மெட்டீரியல், காஸ்ட், ரிலிஜன், மதம் சார்பு எல்லாத்தையும் கடந்து மனித நேயம், மனிதன் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுல தான் அவர் பயணிக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே பாருங்கள் வரிசையாக நிற்கிறாங்க. இங்கேயே ஒரு 40 பேருக்கு மேலே இருக்காங்க, அந்த பக்கம்லாம் இருக்காங்க. அதனால் வந்து இது எலியட்ஸ் பீச் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் பீச்சுன்னு சொல்லி ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரேட்டிங் கொடுத்து இங்கே பாருங்கள், அங்கே போரியில் இருக்க அங்கே வாக்கில் ரொம்பிடுச்சு, இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. அதான் இதாவது ஒரே ஒரு பாட்டு தான் எங்கெங்கே மூட்டையில் கட்டுற அந்த குழந்தை பாருங்கள். இங்கே வாப்பா தம்பி, இந்த கொண்டிகள்லாம் பாருங்கள், சின்ன பசங்கள்லாம் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க இங்கே வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் டிரான்சிஷன். இங்கே 84லேருந்து 9-10 வயசுக்கு வருது. இதான் டிரான்சிஷன் ஆஃப் தி அண்ணாமலைஸ் இயக்கம். தட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் வாட் ஹி வாண்ட்ஸ், இட் இஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகே, அதனால் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வந்து ஷார்ட் பீரியட்லேயே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு மாதம் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் நமக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட ப்ரெஷர் கொடுத்து ஆர்டர் வாங்கி நம்ம செய்ய போகிறதுங்கிறது உறுதி. வந்த அனைவருக்கும் அம்மாவுக்கும் முதல்ல ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃப்ரம் தி ஆன் பிகாஃப் ஆஃப் வி த லீடர்ஸ் ஃபாரம். நன்றி, வணக்கம். எனது வீடு, எனது தெரு, எனது ஊர் மற்றும் எனது நாட்டை உண்மையாக வைத்திருப்பதும் நான் பெருமை கொள்கிறேன்.
கரங்களை இணைத்து பெருக்கத்தை பாதுகாப்புடன் மேலும் இயற்கை சூழலை மேம்படுத்துவேன். நெகிழிகளையும் மற்றும் ரசாயனங்களான மாசுபடுத்துவதை தடுத்துவதும் இது குறித்து மற்றவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நான் பாடுபடுவேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது அரசாங்கத்தின் கடமை மட்டுமல்ல, அது நம் ஒவ்வொருவரின் மிக உயர்ந்த பொறுப்பாகும் என்பதை உணர்ந்து நான் தலைமைத்துவத்துடன் களத்தில் பணியாற்றுவேன். நமது எதிர்காலத்தை தலைமுறையினரிடம் வாழ்வதற்காக இயற்கையின் அற்புதமான படைப்பான இந்த பூமியையும் இந்த வளங்களையும் முழு அர்ப்பணிப்புடன் பாதுகாப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். மாறுவோம், மாற்றுவோம், மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்கட்டும். மாற்றம், மாற்றம், மாறுவோம், மாறுவோம். We the leaders, we the leaders, we the leaders.